கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமானவர்களே, வே ஆஃப் த கிராஸ் என்கின்ற சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சென்ற வாரம் ஜெபம் பற்றிய விடயத்தை உங்களுக்கு முன்வைத்தேன். இந்த ஜெபத்தினுடைய மற்றொரு அம்சம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்த அதே வேளையில் இந்த ஜெபம் ஆனது எங்களுக்கு அடிப்படையில் திருச்சபையால் உருவாக்கி தரப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் என்பதை நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக அடிப்படை ஜெபங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற நிலையிலே நாங்கள் பரம திருத்துவத்துக்கான ஜெபத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன் என்கின்றது நாங்கள் வழங்கப்படுகின்ற, எங்களால் கூறப்படுகின்ற முதலாவது ஜெபம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் சிலுவை அடையாளம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே என்கின்ற ஜெபமும் எங்களுக்கு அதுவும் ஒரு ஜெபம்தான். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் கர்த்தர் எமக்கு கற்பித்த ஒரு ஜெபம். இது உண்மையிலேயே உலகத்திலே எத்தனை கோடி ஜெபங்கள் உருவாகி இருந்தாலும் இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்துக்கு பின்னர் தான் ஏனைய ஜெபங்கள். கர்த்தர் கற்பித்த இயேசு ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு மிகவும் அழகான முறையிலே இந்த ஜெபத்தை சொல்லி இருக்கின்றார். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இந்த முதல் கட்டமானது இறைவனை நாங்கள் புகழுகின்றோம், அவரை மகிமைப்படுத்துகின்றோம், அவரை ஆராதிக்கின்றோம். அடுத்த கட்டதாக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களது குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குள் விழவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை மீட்டரலும். இது இறை வேண்டுதலுக்கான ஜெபம். எங்களுடைய அன்றாட உணவு, நாங்கள் தினமும் தேவைப்படுகின்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் உணவாக கூறலாம். வெறுமனே எங்களது வயிற்று பசியை போக்குகின்ற உணவு மாத்திரம் எங்களுக்கு உணவல்ல. எங்களுக்கு நாளாந்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே பல விடயங்கள் தேவைப்படுகின்றன. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நல்ல முறையிலே கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு பொருளாதார மற்றும் இன்னும் பல அம்சங்கள் இதில் அடங்கப்படுகின்றன. அதனைத்தான் எங்களுடைய அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுக்கு எதிராக தீமை செய்பவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். உனது வலது கன்னத்திலே அறைபவனுக்கு உனது இடது கன்னத்தையும் காட்டு. இதனுடைய அர்த்தம் மன்னிப்பு. எங்களுக்கு எதிராக பலர் பலவிதமான குற்றங்களை செய்வார்கள். நாளாந்தம் அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்று, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை மன்னியும். பிதாவிடத்திலே வேண்டும் பொழுது மன்னிப்பை அடிப்படையாக வைத்து அவர் இந்த ஜெபத்தை கூறுகின்றார். அடுத்த கட்டமாக சோதனைக்கு உட்படுத்தாத வகையிலே நாங்கள் வாழ வேண்டும் என்றால், சோதிக்கின்ற சாத்தானுடைய வஞ்சனைகளில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். எனவே இது தினமும் எங்களுக்கு தேவையான ஒன்று. இதனால் தான் அவர் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலே பரம தந்தையை நோக்கி ஜெபிக்கின்ற இந்த ஜெபத்தை முழுமையாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். எனவே நாங்களும் அடிப்படையான ஜெபங்களை தினமும் சொல்லுவோம், தினமும் ஜெபிப்போம். பரம பிதாவை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்ற கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்ற வேளையிலே அது எங்களுடைய அனைத்து ஜெபங்களுடைய முழுமையாக அது மாறி விடுகின்றது. எனவே நாங்கள் ஜெபிக்கின்ற மக்களாக, ஜெபிக்கின்ற குடும்பங்களாக, ஜெபிக்கின்ற சமூகமாக, ஜெபிக்கின்ற திருச்சபையாக வாழ இறைவரம் வேண்டி எங்களுடைய சிந்தனைக்கு இதனை நாங்கள் பிடிச் செல்வோம். நன்றி.